கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 12வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். அன்றியும் சகோதரன் சகோதரனையும் தகப்பன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையின் அடையாளங்களை குறித்து சீடர்கள் கேட்டபொழுது இயேசு சொல்லிக் கொடுத்த வசனங்களை குறித்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், சகோதரன் சகோதரனை கொன்று விடுவான் என்றும், அப்பன் மகனுக்கு விரோதமாய் மகன் அப்பனுக்கு விரோதமாய் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒரு காலகட்டம் வரும் என்று சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நாம் நியூஸில் பார்க்கும் பொழுது இன்றைக்கு பலவிதமான கொலைகள் வீட்டுக்குள்ளாலே நடக்கிறதை நாம் நியூஸில் வந்து நாம் பயங்கரமாக ஆச்சரியப்படுகிறது உண்டு. ஆண்டவரை வேதனைப்படுகிறதும் உண்டு. இப்படியெல்லாம் பிள்ளைகள் பண்ணுகிறார்களே அல்லங்கி பெற்றோர்கள் பண்ணுகிறார்களே என்று நினைத்து நாம் கவலைப்படுகிறது உண்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன சொன்னார்? இவைகளை குறித்து காணவும் கேட்கவும் செய்யும்போது நான் வாதின் பக்கத்தில் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வருகையின் அடையாளங்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. நமக்கு தெரியும், இடையில வந்த ஒரு நியூஸ், தன்னுடைய பிள்ளை தானே அப்பாவை வெட்டி கொண்டார்கள், அம்மாவை கொல்ல நினைக்கிறான், என்னை கொலை செய்யும்படி சொன்னார்கள் என்று சொல்லி, அதுவும் ஒரு ஆவிக்குரிய சபையில் போகிற ஒரு குடும்பத்திலே நடந்தது. பிசாசானவன் எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களையோ நம்மையோ வஞ்சிக்க அவன் தயங்கவே மாட்டான். அதனால் என்ன அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எச்சரிக்கையாக இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்து இந்த அந்திய கால ஆண்டவர் இந்த சம்பவங்களிலிருந்து நாம் நீங்களாக்கி ரட்சிக்கப்படும்படியாய் இது ஆண்டவருடைய பாதத்திலே நமக்கு ஒன்று சேர்ந்து நமக்கு ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவர் அந்திமரையும் நம்மை கடம்பிடித்து வழி நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள் தருகிறேன். ஆண்டவரே அப்பா, சகோதரனுக்கு விரோதமாக சகோதரன், பெற்றோர்களுக்கு விரோதமாய் பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களும் எழும்புகிற இந்த காலகட்டத்தில் ஆண்டவரே, நாங்கள் ஒருவரை நேசிக்கவும் ஒருவரை புரிந்து கொள்ளவும் நம்முடைய வார்த்தைகளினாலோ செய்களினாலோ எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களையோ சகோதரர்களை பக்கத்தில் உள்ளவர்களையோ ஆண்டவரே நாங்கள் வேதனைப்படுத்தாதபடி ஆண்டவரே மனுஷ குலபாதகங்கள் ஆண்டவரை ஏறி வருகிற இந்த நேரத்தில் ஆண்டவரை காலில் எங்களுடைய குடும்பங்களை நீர் காப்பாற்றும். உம்முடைய வருகைக்காக ஒருக்கும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில்தாரன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.